வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சென்னையில் மிட் நைட்டில் எங்கேனா வெளியில் போகலாம் அப்படின்னு ரொம்ப நாளாக என் ஒய்ஃப்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். இன்றைக்கி 11:30 மணி ஆயிடுச்சு. சரி எங்கேனா வெளியில் போவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாம் ஃபேமிலியாக அவுட்டிங்க்கு வந்தோம். நாங்கள் பார்த்தது எல்ஐசி பக்கத்தில் பிலால் இருக்கு இல்லையா, அங்கே ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட் ஒன்று பார்த்தோம். புதுசாக இருந்தது. என்னடா இது நடுராத்திரி கூட்டமாக இருக்கிறாங்க, ஜிகிர்தண்டா கடை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த அண்ணாவை பார்த்து ஒரு ஜிகிர்தண்டா வாங்கினோம். ரொம்ப அற்புதமாக இருந்தது. அதை நம்ம மக்கள் எல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. மதுரை அளவுக்கு வருமானு கேட்கும்போது இதுக்கும் ஏணி வச்சா கூட எட்டாவது பிரதர்னு அவர் உண்மையை பேசுறதுனால தான் நாங்கள் அந்த ஜிகிர்தண்டாவை வாங்கினோம். அடுத்து நம்ம ஆள் குல்ஃபி வாங்கிட்டு ஜாலியாக என்ன பண்ணுறாரு, சூப்பராக இருந்துச்சுன்னு ஃபுல் குல்ஃபி சாப்பிட்டாரு. நாங்கள் அப்படியே அந்த டே அவுட்டை மகிழ்ச்சியாக அப்படி கொண்டாடிட்டு இருக்கோம். அப்படியே பார்க்கும்போது தங்கச்சி ஆனால் பக்கத்து கடைக்கு போகலாண்ணா அப்படின்னு சொல்லி அங்கே கூப்பிட்டு போனாங்க. அங்கே ட்ரிபிள் சாக்லேட் அப்படின்ற அழகாக ஒன்று கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை என்ன பண்ணோம், வாங்கி டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவரை பார்த்தா அவர் அந்த சாக்லேட் ஏதோ போட்டு கலந்து கொடுத்தாரு. அது நல்லாவும் இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் அதிகம், 160 ரூபான்றது அதிகம் இல்லையா. ஐஸ்கிரீம் போட்டு கொடுத்தாரு. பையன் நல்லா சாப்பிட்டான். அடுத்தது இந்த ஐட்டம் கொஞ்சம் புதுசாக இருந்தது. குர்குரேல சிக்கன் போட்டு பக்காவாக பண்ணியிருந்தாங்க. இந்த பக்கத்தில் இந்த கடை இருக்கு இல்லையா, இதில் புதுசாக நான் சாப்பிட்டேன். நல்லா இருந்துச்சு. நம்ம பிரதர் மணி அவர்கள் சாப்பிட்றாங்க. கார்த்திக் பிரதர் ஃபைனலாக நம்ம ஜூஸ் குடிச்சு முடிக்கலாம் அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் மீசார்பட்டிக்கு வந்து பேபிலோன் ஜூஸ் கடையில் 12:30க்கு ஜூஸை சந்தோஷமாக குடிச்சு முடிச்சிட்டோம்.